தூத்துக்குடி மாவட்டத்தில் தனது சொந்த நிலத்தில் ஆட்டுக்கிடை அமைக்க சொல்லிவிட்டு நள்ளிரவில் வந்து ஆடுகளை ஆட்டையை போட முயன்ற நில உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று வந்தவாசி அருகே அவுத்திக்கீரை கொடுத்து ஆசை காட்டி ஆட்டையை போட்ட பலே திருடனும் போலீசில் பிடிபட்டுள்ளார். ஆடுகளை குறிவைத்து அரங்கேறும் திருட்டுச் சம்பவங்களின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே உள்ள நாகம்பட்டியைச் சேர்ந்தவர் கிளி என்கின்ற கருப்பசாமி. இவருடைய புஞ்சை நிலத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்ள வசதியாக கங்கை கொண்டான் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரிடம் ஆட்டுக்கடை போடச் சொல்லி அழைப்பு விடுத்துள்ளார் கருப்பசாமி. இதையடுத்து ஆறுமுகம் தனது 300 செம்மறியாடுகளை கொண்டு கருப்பசாமியின் நிலத்தை ஆட்டுக்கடை போட்டுள்ளார். ஆறுமுகத்திடம் நம்பி, குருசாமி என இருவர் பணியாற்றி வந்தனர். அவர்கள் இருவரும் ஆடுகளை பராமரித்து பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு ஆடுகளை கிடையில் அடைத்துவிட்டு நம்பி மற்றும் குருசாமி இருவரும் தூங்கி உள்ளனர். அப்போது நள்ளிரவில் திடீரென ஆடுகளின் சத்தம் கேட்டுள்ளது. அதிர்ச்சியடைந்த நம்பி கண்பிடித்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் ஆடுகளை திருடி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட நம்பி அந்த நபரை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த மர்ம நபர் அருகில் கிடந்த கம்பி ஒன்றை எடுத்து நம்பி மீது நங்கன தாக்குதல் நடத்தியுள்ளார். இருந்த போதிலும் சமாளித்துக் கொண்ட நம்பி அருகில் சென்ற அந்த நபரை மடக்கி பிடித்து முகத்தை பார்த்தபோது அதிர்ந்து போனார். ஏனெனில் அந்த நிலத்தில் ஆட்டுக்கடை போட அனுமதி கொடுத்த நில உரிமையாளர் கிளி என்கின்ற கருப்பசாமி தான் நள்ளிரவில் முகத்தில் துணியை போர்த்தி கொண்டு ஆடு திருட வந்துள்ளார். பிடிபட்டாலும் கெத்தை விட்டு கொடுக்காத கருப்பசாமி வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என நம்பியை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்து நம்பி அளித்த புகாரின் பேரில் பசுவந்தனை போலீசார் வழக்கு பதிவு செய்து கருப்பசாமியை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கருப்பசாமி மீது ஏற்கனவே திருட்டு மற்றும் அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சொந்த நிலத்தில் ஆட்டுக்கடை அமைக்கச் சொல்லிவிட்டு நள்ளிரவில் வந்து நில உரிமையாளரே ஆடுகளை ஆட்டையை போட்ட சம்பவம் பசுவந்தனை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் வந்தவாசி அருகே ஆடுகளை பிஸ்கட் அகத்திக்கீரை கொடுத்து நூதன முறையில் திருடிய நபர் காருடன் சிக்கியுள்ளார். வந்தவாசி தெற்கு காவல் நிலைய போலீசார் மும்முனி கிராமத்தில் உள்ள புறவழிச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி விசாரித்த போது அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். பின்னர் காரை திறந்து பார்த்தபோது ஆட்டு புழுக்கைகள் இருப்பது தெரிய வந்தது. சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் உண்மைகள் அனைத்தும் வெளியே வந்துள்ளது. பிடிபட்ட நபர் குடியாத்தத்தை அடுத்த தர்ணாம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுல்தான் என்பது தெரிய வந்தது. இவர் வந்தவாசி 5 கண் பாலம் சைதானிபி தர்கா அருகே 2 ஆடுகளுக்கு பிஸ்கட் மற்றும் அகத்திக்கீரை கொடுத்து நூதன முறையில் காரில் திருடிச் சென்றது அப்பகுதி சிசிடிவி கேமரா காட்சியில் தெளிவாக பதிவாகி உள்ளது. மேலும் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் ஆடு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. சுல்தானை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ஆடு விற்பனை செய்து கையில் வைத்திருந்த 13,000 ரூபாய் பணம் மற்றும் ஆடுகளை திருடுவதற்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர்.